Hello students, welcome to Heba Max. 8th standard பசங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் தான் அடுத்தது. ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பசங்களுக்கு அது போய் ஷேர் ஆகும். எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஹெல்ப். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம 2023 to 2024ஓட ஆனுவல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன் இந்த கொஸ்டின் பேப்பர்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதியிருக்க மாட்டோம் இல்லையா? பாதி லெசன்ஸ் அப்படி தான் எழுதியிருப்போம். இந்த வாட்டி ஃபுல்லாக லாஸ்ட்டில் எழுத போகிறோம். அதனால என்னென்ன லெசன்ஸ்லேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த வீடியோ மெயினாக. சூஸ் த கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே தரவு பண்ணணும். அதில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸே எடுக்கக்கூடாது. சரிங்களா? நான் இந்த லெசன் விட்டுறேன், இந்த ஒரு கொஷின் அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லாமே படிக்கணும். ப்ளஸ் நமக்கு 5 ஃபில்லப்ஸ் வரும். ஸோ ஃபில்லப்ஸ்லாம் இது வரைக்கும் நான் படித்ததே இல்லை அப்படின்னா ஃபில்லப்ஸையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லேயும் 5 கொஷின்ஸ் இருக்குது அண்ட் மேட்ச்லேயும் 5 கொஷின்ஸ். இப்போ டோட்டலாக 25 கொஷின்ஸ் வெறும் 1 மார்க் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. சரிங்களா? 25 மார்க் வந்து நீங்கள் 1 மார்க்கை தரவு பண்ணாலே எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் தான் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ்லேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் ஃபஸ்ட் லெசனில் ரூட் கியூப் ரூட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு லெசனில் அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கொயர் ரூட் மெத்தட் நம்ம சேனல் எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் செக்டர் யூஸிங் லென்த் ஆஃப் த ஆர்க் அண்ட் ரேடியஸ். செகண்ட் சாப்டர் ஃபார்முலா மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு 1 மார்க்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். ஸோ ஃபார்முலாஸை நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? 29th கொஷின் ஈஸியானது கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெர்டிசஸ் 6, எட்ஜஸ் 14, ஃபைண்ட் ஃபேஸஸ் யூஸிங் யூலர்ஸ் ஃபார்முலா. ஈஸியான கொஷின். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் லெசன்லேருந்து 2 மார்க்கு, செகண்ட் லெசன்லேருந்து 2 மார்க் வருது. சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா 30 and 31 ஃபேக்டரைசேஷன்லேருந்து எப்போவுமே ஒரு கொஷின் கேட்டுடுறாங்க. அண்ட் ஃபைண்ட் எக்ஸு, இது ரெண்டுமே முக்கியமான டாபிக். இப்போ ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் தரவு பண்ணிங்கன்னா 2 மார்க்குக்கு 6 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். கரெக்டாக? அதுக்கப்புறம் பாருங்கள் 32, 33 4th சாப்டர், 32, 33 4th சாப்டர், அதுலேயும் நமக்கு 2 கொஷின் கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக 8 கொஷின்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் படித்தாலே நம்ம எழுதிடலாம். சரியா? வந்து பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி வர கொஷின்ஸ் எப்போவுமே கேட்பாங்க. 34th கொஷின். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தீங்கன்னா ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டேட்டா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள். ஈஸி தான். படிச்சு அதில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம், எழுதிடலாம். அப்புறம் சேஃப்டி லாக்கர் இன் அ ஜுவல்லரி ஷாப் ரெக்வயர்ஸ் 4 digit யூனிக் கோட். பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி வரதுலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் யூசிங் ரிப்பீட்டட் டிவிஷன் ஃபைண்ட் ஹெச்சிஎஃப். ஈஸியான கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸி. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம இதில் 10 கொஷின் கேட்டாங்கன்னா 12 கொஷின் எழுதிடலாம். அடுத்து அடிட்டிவ் சிஃபர்ஸ் டேபிள் கீ வந்து 4 கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு 40th கொஷின் வந்து கம்பல்சரி இல்லையா? மல்டிபிள் 6/10 by the reciprocal of -7/16. ஸோ 6/10 into reciprocal, அப்போ 1/-7/16 ஆன்சர் இருக்கும். அடுத்த லைனில் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுவோம் இல்லையா? அப்போது 1/-7/16 எப்படி மாறும்னா -16/7. இதுக்கப்புறம் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாம். அடுத்தது 5 மார்க். டோட்டலாக 7 5 மார்க் நம்ம அட்டன் பண்ணோம். 7 5 மார்க் அட்டன் பண்ணுறதுல ஃபஸ்ட் லெசனில் 2, செகண்ட் லெசன்லேயும் 2, தேர்ட் லெசனில் 1, மொத்தம் வந்து 5 மார்க்ஸு நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லெசனில் படித்தாலே போதும். அதுக்கப்புறம் 4th சாப்டர்லேருந்து கொஷின் 1 வந்திருக்கு. 48 கொஷின் தெரியலனா பரவாயில்ல. அதுக்கப்புறம் 49 அட்டன் பண்ணிடலாம், 50 அட்டன் பண்ணிடலாம். 50 கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? இப்போ டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9 கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வரும். அதில் நீங்கள் 7ல் அட்டன் பண்ணணும், கம்பல்சரி கட்டாயம் அட்டன் பண்ணி ஆகணும். அடுத்தது 2 10 மார்க். கிராஃப் 1, ஜியாமெட்ரி 1. கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரியில் நீங்கள் சாய்ஸ் வைக்கவே கூடாது. கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸையும் பார்க்கணும். ஏன்னா 20 மார்க்கு யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப முக்கியம் இல்லையா?
அதனால் கிராஃபு ஜாமெட்ரி மிஸ் பண்ணிடாமல் எல்லாமே பார்த்துருக்கணும். அதான் நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேன். மோஸ்ட்டாக நான் இம்பார்ட்டன்ஸ் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா பசங்க சென்டம் எடுக்கணும் அப்படின்ட்டு எய்ம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணாதான் அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்குறதுக்கு விடவே மாட்டேன். இம்பார்ட்டன்ஸ்ன்னு கொடுத்தா கூட நான் என்ன சொல்லணும், இதெல்லாம் பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் நம்ம வந்து சென்டம் எய்ம் பண்ணுறோன்னா நல்லது. சரிங்களா? ஸோ உங்கள் கொஷின் பேப்பர் நாளைக்கு இப்படி தான் வரும். எப்படி கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டேன். எந்த லெசன் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். என்னென்ன லெசன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்? சாப்டர் 1, 2, 3 அதிகமாக இந்த 3 சாப்டரை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் பாஸ் பண்ணவே கஷ்டப்படுறேன் அப்படின்னா கூட நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் 1 மார்க் வந்து எல்லா லெசன்லேருந்தும் நீங்கள் பார்க்கணும். 1 மார்க்கில் 25 மார்க் எடுத்துடலாம். ப்ளஸ் கிராஃபும் ஜாமெட்ரியும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 45 மார்க் வந்து எடுத்துடலாம். ஏன்னா இதில் 10 இதில் 10 1 மார்க்கும் கிராஃப் ஜாமெட்ரி படித்தாலே நீங்கள் 45 மார்க் எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்த 3 சாப்டர் கவர் பண்ணிங்கன்னா 80+90+ஏ போயிடும். இவ்வளோதான் விஷயம். மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸி. நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். எல்லா சம்ஸும் பாருங்கள். எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நமக்கு இன்னும் நல்ல டைம் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.